நாம இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஸ்கோப் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போகணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக்கையும் போட்டுருங்க. இந்த பயோஸ்கோப் அப்படிங்கிற இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவுல இருக்க ஒரு நபர். ஸோ அவர் இப்படியே டேரக்டர் நல்ல கதை இருக்குது, ஆனால் அவரால் டேரக்டர் ஆக முடியல. ஸோ அதனால் தான் ஊர் மக்களையே வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. கடைசியில் அவரில் அதில் சக்ஸஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து மீதி படத்தோட கதையாகவே எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு அது கொஞ்சம் காமெடி, மூட நம்பிக்கை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறையா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட முண்டாசுப்பட்டி ஃபீல் கொஞ்சம் வந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு வழக்கமான கதைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதோட தீம் என்னென்னா, ஒரு சினிமாவில் ஜெயிக்கணுங்கிற நினைக்கிற இளைஞன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு தீமை தான் இதில் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு எடுத்துக்கிட்ட கருத்து நல்லா இருந்துச்சு. பட் கொண்டு போன விதம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.